நேற்று தான் நியூ இயர் பிறந்த மாதிரி கிடக்கு. அதுக்கிடையில 3ஆம் மாசம் 1ஆம் தேதியும் வந்துட்டுது. 3ஆம் மாசம் 1ஆம் தேதி எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கு. அது என்னன்னு சொல்ல மாட்டேன். இன்றைக்கு பிரேக்பாஸ்டும் நான் தான் செய்ய போறேன். ஹார்ட் ஒர்க் பண்றேன். முன்னுக்கு வாரம் டே 10. இந்த 10 நாளே எனக்கு 10 வருஷம் போன மாதிரி கிடக்கு. இன்னும் 90 நாள் இருக்கு. உண்மையிலேயே இப்படி பிரேக்பாஸ்ட் செய்து சாப்பிட்டா எங்கட உடம்புக்கு நல்லது. முட்டையை பொரிச்சு போட்டு பானுக்கு மேல வச்சா சரி, பிரேக்பாஸ்ட் ரெடி. இந்த சூரிய வெளிச்சத்தை இப்போ ஒரு 10 நாளா தான் நான் பாக்குறேன். இன்றைக்கு 12 மணி பிறகு தான் வெளியில போறேன்னு யோசிச்சாச்சு. ஏன்னு சொன்னா அவ்வளவு எடிட்டிங் வேலை இருக்கு. ஒரு மாதிரி எடிட்டிங் வேலையை முடிச்சாச்சு. அப்படியே தான் போகணும். 1 மணிக்கு தான் வெளியிலேயே வந்தேன். பார்த்தா சினோ கொட்டி இருக்குது. 59 கிலோமீட்டர் பயணம் செய்து போறோம். வீடியோ எடுக்கிற இடத்துக்கும் ரீச் ஆகியாச்சு. சரியா 4 மணிக்கு ஒஷாவா சென்டருக்கு தான் வந்தேன். நேற்றே பிளான் பண்ணியாச்சு இன்னைக்கு ஷாப்பிங் செய்யணும்னு சொல்லி. ஷாப்பிங் செய்யறதுக்கு முன்னம் சாப்பிட்டு செய்வோம்னு யோசிச்சேன். ஏன்னு சொன்னா சரியான பசி. சாப்பாடு ஆர்டர் பண்ணி எடுத்தாச்சு. இவ்வளவும் செய்து $22. இந்த ஒஷாவா சென்டர் வந்தாலே இந்த சாப்பாடு தான் சாப்பிடுறது. சரியான பசி நேரத்தில் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இனித்தான் வந்த அலுவலே. எத்தனை உடுப்பு வாங்கினாலும் எனக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சதுன்னு சொன்னா அதை தான் தொடர்ந்து போடுவேன். எந்த உடுப்பை வாங்குறதே தெரியல. எல்லாமே வடிவா தான் இருக்கு. 5:13க்கு ஷாப்பிங் வந்து முடிஞ்சது. எங்க மோட்டார் சைக்கிள் இருந்தாலும் போய் பார்ப்பேன். நான் இந்த சோஷியல் மீடியாக்கு வாரதுக்கு இந்த மோட்டார் சைக்கிள் தான் காரணம். நான் வேலைக்கே சொன்னேன் தானே, எந்த வாய் வந்து சும்மா இருக்காது. ஏதாவது ஒன்று சாப்பிடணும், ஏதாவது ஒன்று குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேங்கோ ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ரியல் ஃப்ரூட்ல வந்து செய்திருக்கு. உண்மையிலே சூப்பரா தான் இருக்கு. அப்படியே வீட்டு தான் பயணம். வீட்டை வந்தாலே எடிட்டிங் தானே. ஃபுல் வீடியோ சாய்ந்த யூடியூப் சேனல்ல வரும். மறக்காம சர்ச் பண்ணி பாருங்க. பாய்.